வணக்கம் அன்பு உறவுகளே. இங்கே பாருங்கள், இப்போ நான் இது நியூ மாடலாக சும்மா போட்டு பார்த்தேன். அழகான குட்டி கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு பூ மாதிரி வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இது நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. இந்த குட்டி கூட குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம ரிட்டன் கிஃப்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இது ஒரு மாதிரி பூ மாதிரி நான் டிசைன் போட்டிருக்கேன். இது உங்களுக்கே தெரியும்ல, நான் அந்த டாலுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பூவு அது மாதிரி போடணும். நான் இது வரைக்கும் தான் போட்டிருப்பேன். கைப்பிடியெல்லாம் நான் சொல்லித்தரல. கைப்பிடி ரொம்ப ஈஸி. ரெண்டு ஒயரில் தான் போட்டிருக்கேன் கைப்பிடி. அதுக்கு 3 அடி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 3.5 அடி நான் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக வருது. இது ஒரு நியூ மாடலாக இருக்குது. ரொம்பவும் அழகாக இருக்குது. நெல்லிக்காய் நாட்டும் நார்மல் நாட்டு யூஸ் பண்ணி நான் இந்த கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் போடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சின்ன அழகான குட்டி கூட போடுறதுக்கு பாருங்கள், நான் 12 ஒயர் 3 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 12 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 12 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நம்ம நாட் போடணும். இந்த 12 ஒயரையும் சரிசமமாக எடுத்துக்கலாம். சரிசமமாக எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல, அதே அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 12 ஒயரையும் நம்ம நாட் போட்டு வந்துடணும். நார்மல் நாட் போடணும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு போடணும். பாருங்கள், நான் இந்த 12 ஒயரையும் நாட் போட்டு வந்துடுறேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது பேசிக்கான விஷயம். நம்ம கூடைக்கெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாட் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி 12 ஒயர் போட்டு வந்துடலாம். போட தெரிஞ்சவங்க இந்த 12 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ரெண்டு லைனும் கீழே 2 லைனும் போடணும். சரிங்களா? இது 12 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 12 நாட் போட்டு வந்துட்டேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல, அதே அளவு வச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுறலாம். இப்போது பாருங்கள், மறுபடியும் ரன்னிங் ஒயரை வச்சு மேலே 2 ஒயர் கீழே 2 ஒயர் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல, அதே அளவு ரன்னிங் ஒயரை வச்சு மறுபடியும் அளந்துக்கலாம். அளந்துட்டு மேல் வரிசையில் 2 ஒயர் ரெண்டு வரிசையும் போடணும். கீழே 2 வரிசையும் போடணும். பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இதை போட்டு இதே அளவு அளந்து கட் பண்ணிக்கணும். மேலே 2 வரிசை கீழே 2 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 5 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 லைன் போட்டு வந்துட்டேன். இப்போது இந்த 4 கார்னர்லேயும் ஒவ்வொரு நாட்டை நம்ம பிரித்து விட்டுறலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் நாட் போடுவோம். அதனால் இந்த 4 கார்னர்லேயும் இருக்க ஒவ்வொரு நாட்டை மட்டும் நம்ம பிரித்து விடணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 4 கார்னர்லேயும் இருக்க ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்ம பிரித்து விடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ பிரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட் இருக்கும். சைடில் 3 நாட், இந்த சைடில் 3 நாட்டு 3 நாட் இருக்கும். மேலேயும் கீழேயும் 10 நாட் இருக்கும். இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த பிரித்து விட்ருக்கோம்ல, இங்கே நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம். நெல்லிக்காய் நாட் போட்டு முடித்த உடனே 3 நாட் நார்மல் நாட் போடுவோம். அதுக்கப்புறம் 2 நெல்லிக்காய் நாட் போடுவோம். சரிங்களா? இப்போது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது நீங்கள்
அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன். 1 2 மேலே வந்து 10 நாட் இருக்கு இல்லையா, இந்த 10 நாட்டில் 1 2 3 1 2 3 4 இந்த பக்கம் 4 நாட்டு, இந்த பக்கம் 4 நாட் விட்டுட்டு இந்த சென்டராக நம்ம எடுத்துக்கலாம். இந்த சென்டர் ஒயரில் வந்து சென்டராக இருக்க 2 ஒயரை நம்ம முடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் முடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நான் 2வது ஒயர்லேருந்து நாட் போடுறேன். சொருகிற கலவாக ஒயரை விட்டுக்கலாம். சொருகிற கலவாக ஒயரை விட்டுட்டு நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம முடி போட்டிருக்கோம். இந்த சென்டராக முடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அதையே நம்ம பிரித்து விட்டுடலாம். இந்த 2 ஒயர்லேயும் நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து நமக்கு 4 நாட் கிடைக்கும், நார்மல் நாட்டு. சைடில் தான் வந்து 3 நாட்டு வரும். இந்த ஒரு லைன் மட்டும் அப்படி வரும். பாருங்கள், இந்த சென்டரில் 4 நார்மல் நாட்டு, ஒரு நெல்லிக்காய் நாட்டு, மறுபடியும் 4 நார்மல் நாட்டு, மறுபடியும் ஒரு நெல்லிக்காய் நாட்டு. இந்த சைடில் வந்து 3 நார்மல் நாட்டு வரும். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து எந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறதில்ல, அப்படியே இருக்கிறதுலையே நம்ம போட போகிறோம். இது வந்து குட்டியாக அழகாக வந்துச்சு. நான் இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், சைடில் 3 நார்மல் நாட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த இன்ட்டுவாக மீட் ஆகுதில்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டு வந்துடலாம். புரியுதில்ல நான் சொல்கிறது? நம்ம ரன்னிங் ஒயரை ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். போடும்போது இந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா 4 நார்மல் நாட் வந்து இடையில வரும். சென்டரில் நெல்லிக்காய் நாட் போடுவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் சைடில் ஒரு நெல்லிக்காய் நாட், சைடில் வந்து 3 நார்மல் நாட் வரும். இதே மாதிரி சுற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன்லேருந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது ரன்னிங் ஒயரை நம்ம எப்போவுமே நாட் போடும்போது இப்படி தான் மடக்குவோம். ஆனால் ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இப்படி பேக் சைடு மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இந்த நாட்டை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த லூப்பை லூஸ் பண்ணி இந்த ரன்னிங் ஒயர் நம்ம மடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இந்த லூப்புக்குள்ளே விடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட்டோட இந்த ஒயர் பாருங்க, மேலே போகிற ஒயரை நம்ம அந்த ரன்னிங் ஒயருக்குள்ளார விட்டுறணும். விட்டுட்டு டைட் பண்ணிடணும்.
பாருங்கள் போட்டாச்சு. இதுதான் வந்து ஏணிப்படி நாட்டு. அதுக்கு அடுத்து ஏணிப்படி நாட் முடித்து போட்டுட்டு அடுத்த நாட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த நாட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சொருகருக்காக ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை வந்து சொருகிடணும் கையோட. கையோட ஒரு 4 நாட்டில் இல்லைன்னா ஒரு 5 நாட்டில் வந்து சொருகிடணும். சொருகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போது அடுத்த லைனுக்கு நம்ம வர்றோம். நான் அடுத்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன்ல, இந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே பாருங்கள் 2 ஒயர் போகும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே தெரியும். நெல்லிக்காய் நாட்டில் 2 ஒயர் மேலே போகும். ரைட் சைட் போகிற ஒயருக்கு பக்கத்தில் இருக்க நார்மல் நாட்டு, லெஃப்ட் சைட் போகிற ஒயருக்கு பக்கத்தில் இருக்க நார்மல் நாட்டில் நம்ம இப்போ ஒரு நெல்லிக்காய் நாட் போடுவோம். செகண்ட் லைனில் நமக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு லைனில் ஒரு நாட் போட்டோம்ல, இப்போ ரெண்டாவது லைனில் 2 நெல்லிக்காய் நாட்டு வரும். முதல் வரிசையில் வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டோம். இப்போது 2 நெல்லிக்காய் நாட் போடுறோம் ரெண்டாவது வரிசையில். தெரியுதா? பக்கத்துலேயே இருங்க, நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது செகண்ட் லைன் பூராமே நம்ம இப்படி தான் போடணும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைனில் ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டோம்ல, அதுக்கு மேலே 2 நெல்லிக்காய் நாட் போடணும். தெரியுதுங்களா? இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டோம், அதுக்கு மேலே 2 நெல்லிக்காய் நாட் இப்படி இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு மறுபடியும் நம்ம நார்மல் நாட் போட்டே வரணும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. குட்டியான அழகான கூடை. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு பூ மாதிரி வரும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்லையே, அந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு நம்ம ரைட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் சைடு ஒரு நெல்லிக்காய் நாட்டும் போடுவோம். இதே மாதிரி சுற்றிலும் நம்ம போட்டு வரணும். ஒரு நெல்லிக்காய் நாட் ஃபஸ்ட் லைனில் போட்டோம். அதுக்கு மேலே 2 நெல்லிக்காய் நாட் நம்ம போடுவோம். ரெண்டாவது லைனில் ஒரு நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே இருக்கிறதுல 2 நெல்லிக்காய் நாட் போடுவோம். பாருங்கள், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே 2 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி ரெண்டாவது லைனை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவது லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்க மாதிரி. இப்போ தேர்ட் லைன் பார்த்திங்கன்னா, இப்போ மூணாவது லைன் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல அதே மாதிரியே தான் தேர்ட் லைன் போடணும். இந்த 2 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம்ல, அதில் சென்டரில் வர்றது 2 கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இதில் மட்டும்தான் நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம். அப்புறம் வந்து நார்மல் நாட்டு தான் நம்ம போடுவோம். அதாவது ஃபஸ்ட் லைனில் வந்துச்சுல்ல, 4 நார்மல் நாட்டும் ஒரு நெல்லிக்காய் நாட்டும் வரும் சென்டரில். சைடில் வந்து 3 நார்மல் நாட்டு ஒரு நெல்லிக்காய் நாட் வரும். இப்போ தேர்ட் லைன் நம்ம அந்த மாதிரி போட போகிறோம். இது வந்து குட்டியாக போட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நாட் போடணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல அதே மாதிரியே தான் போடணும். இப்போது நம்ம போட்டுட்ருக்கிறது 3வது லைனு. இந்த 3வது லைனில் ஃபஸ்ட்டு லைன் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இப்போ நம்ம இந்த 3வது லைனை நம்ம போடுறோம்.
பாருங்கள், சென்டரில் வந்து 4 நார்மல் நாட்டு, ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும். இந்த 2 பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா 3 நார்மல் நாட்டு வரும். அதாவது இந்த 2 நெல்லிக்காய்க்கும் சென்டரில் நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போடுவோம். ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம போடுவோம். இந்த லைன் போட்டு, இந்த 3வது லைன் நம்ம இந்த மாதிரி போட்டு முடித்த உடனே மேலே ஒரு 3 லைன் நார்மல் நாட் மட்டும் நம்ம போடுவோம். பாருங்கள், இப்போ இந்த லைன் பூராமே நமக்கு அப்படி தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை நான் சொல்கிறது? பாருங்கள், ஃபஸ்ட் லைன் நம்ம எப்படி போட்டோம், ஒரு நெல்லிக்காய் நாட் 4 நார்மல் நாட்டு, அதே மாதிரி 3வது லைனும் அதே மாதிரி நம்ம போடணும். சரிங்களா? போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 3வது லைன் போட்டு வந்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? ஒரு நெல்லிக்காய் நாட் 4 நார்மல் நாட்டு, சைடில் பார்த்திங்கன்னா 3 நார்மல் நாட்டு வரும். 2 சைடும் 3 நார்மல் நாட்டு வரும். இந்த சென்டரில் மட்டும் இடையில நார்மல் நாட்டு வரும். இப்போ நம்ம 4வது லைன் போடலாம். இந்த 4வது லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நார்மல் நாட்டு தான் வரும். 4, 5, 6 மொத்தம் 3 லைன் போடுவோம். அந்த 3 லைனும் நார்மல் நாட்டில் தான் போடணும் ஃபுல்லாகவே. இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் இதை நம்ம அப்படியே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், அதாவது ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் நாட் 4 நார்மல் நாட்டு, முன்பக்கமும் பின்பக்கமும் அப்படி வரும். சென்டரில் 3 நார்மல் நாட், ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும். செகண்ட் லைனில் பார்த்திங்கன்னா நம்ம 2 நெல்லிக்காய் நாட் போட்டிருப்போம். தேர்ட் லைனில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தேர்ட் லைன் போட்டிருப்போம். இப்போது 4வது லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நார்மல் நாட்டு 4, 5, 6 3 லைன் போடுவோம். 3 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நார்மல் நாட் மட்டும் தான் போடணும். சரிங்களா? பாருங்கள், நான் 3 லைன் வந்து நார்மல் நாட் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இப்போ மொத்தம் நம்ம 6 லைன் போட்டிருப்போம். இப்போ 7வது லைன் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஒரு நெல்லிக்காய் நாட்டு, அதுக்கப்புறம் 4 நார்மல் நாட் இருக்க மாதிரி அது மாதிரி தான் போடுவோம். அதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு இங்கே ஒரு நெல்லிக்காய் நாட்டு இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல, இந்த நெல்லிக்காய் நாட் கணக்கு வச்சு இந்த 2 ஒயரில் நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம். அதே மாதிரி தான் சுற்றிலும் போடுவோம். நீங்கள் முடி போட்டு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன்ல, நம்ம முடி போட்டு வச்சிட்டோம்னா, அடையாளப்படுத்தி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம போடுறது 7வது லைன் நம்ம போடுறோம். அந்த 7வது லைனில் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, ஃபஸ்ட்டு வரிசை எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதில் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பூ மாதிரி வரும் அப்படிங்கிறக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். பாருங்கள், புரியுதா? இப்போ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு லைன் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம 7வது லைன் போடுவோம். இந்த 2 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஒரே ஒரு நெல்லிக்காய் நாட்டு. அந்த நெல்லிக்காய் நாட்டில் அப்படியே வந்து மேலே அந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ இங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ணுவோம். 7வது வரிசை போட்டுட்ருக்கோம். 7வது வரிசையில் முதல் வரிசை எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுவோம். 8வது வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு வரும். அதாவது இந்த 2 இருக்கு இல்லையா, 2வது வரிசை நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இப்போ 8வது வரிசை நம்ம போடுவோம். சரிங்களா? இப்போ வந்து 7வது வரிசை ஒரே ஒரு நெல்லிக்காய் நாட்டு, அது இந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே பாருங்கள் கரெக்டாக அதே லைனில் வரணும். அப்போ தான் இந்த பூ மாடல் அழகாக வரும். ஒரே மாதிரி வருது பாருங்கள். தெரிஞ்சவங்க நீங்கள் அப்படியே லைனாக போட்டு வந்துடுங்க. இது மாதிரி போடணும். போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு, அது அடுத்த ஸ்டெப்பு. நம்ம 2வது லைன் போட்டோம்ல அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி போடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ 7வது லைன் போட்டிருக்கோம். 8வது லைனில் இந்த 2 நெல்லிக்காய் நாட்டு வர மாதிரி போடுவோம். 9வது லைனில் இந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் நாட்டு வர மாதிரி போடுவோம். இப்போ கீழே எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி சேம் மேலே இங்கே வரணும்.
அவ்வளோதான். சரிங்களா? இதை நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் நாட்டு இது மாதிரி சும்மா நார்மல் நாட்டு ரன்னிங் நாட் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம சொருகணும். நம்ம இது முடிச்சுட்டு பார்க்கலாம். புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஏன்னா இது மறுபடியும் நான் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம 7வது லைன் போடுறோம். 7வது லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் நாட்டு இருக்க மாதிரி போடுவோம். 8வது லைனில் 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்க மாதிரி போடுவோம். 9வது லைனில் ஒரே ஒரு நெல்லிக்காய் நாட்டு இருக்க மாதிரி போடுவோம். இங்கே எந்த ஸ்டெப்பு போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே மேலே போடுவோம். போட்டு முடிச்சுட்டு மேலே சுற்றிலும் வந்து ஒரு நார்மல் நாட்டு சுற்றிலும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்ம கீழே இந்த சைட் போட்டோம்ல, அதே மாதிரியே மேல் சைட் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு மறுபடியும் ஒரு லைன் வளர்த்துட்டு அந்த லைனை வந்து நான் உள்ளே சொருகியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கைப்பிடி போடுறது தான். கைப்பிடி போடுறது எல்லாத்துக்குமே தெரியும். இது கைப்பிடி போட்டுக்கலாம். நன்றி உறவுகளே.